Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் விசுவாசிக்கிற யாவரும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த போது அந்த சமாரிய சிறுவனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கிறது என்பதை அங்கே சமரஸ்திரிக்கு காண்பித்தார். அதை பார்த்த கணமே அவளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து அவள் ஊருக்குள்ளே ஓடிப்போய் தான் கண்ட மேசியாவினுடைய அடையாளத்தையும் அவருடைய அற்புதத்தையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் அதை குறித்து அவள் சாட்சியாக அங்கே சென்றாள். அவள் சென்ற மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த சரீரத்தில் மாத்திரமல்ல, அந்த சமாரியா சரீரத்திற்குள்ளாக இருந்து இயங்க ஆரம்பித்து விட்டார். அவரை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அந்த ஆத்துமாவுக்குள்ளாக இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்லும் அநேகருக்கு சாட்சியாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் இந்த கால வேளையிலே நாம் நம்மை ஒப்புவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை இந்த கால வேளையில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை இந்த வேளையிலே கர்த்தாவை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உலகத்தை ஜெயம் கொண்டவர் எங்களுடைய பாவ அழுக்குகளையும் பாவ கரைகளையும் பாவத்தின் தன்மைகளையும் எங்களுக்குள்ளாக இருந்து முற்றிலுமாக ஜெயம் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை காண வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய நாங்கள் இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே தாழ்மையாக எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை கர்த்தாவே துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழாகவும் வல்ல கரத்தின் கீழாகவும் கர்த்தாவை நீ நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர்கள் தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வரைத்தடைப்பட்டவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். இணையதளத்திலே கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் ஆண்டவரே தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் உடைய வார்த்தையின் இணைப்பிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக நீர் அசைவாடும்படியாக எங்களை ஒப்புவிக்கிறோம். வெறுமையான பாத்திரங்களாக எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களை கர்த்தாவை நிரப்பும்படியாக உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவருக்கும் ஒரு தெரிந்த பாடல், பழைய பாடல், எந்த நாவில்
புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடலை நாம் உற்சாகத்துடன் கைகளை தட்டி யாவரும் பாடுவோமாக. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா, ஜீவ ரத்தம் கொண்டு என்னை சித்தும் மாற்றினா. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா, நாட்டம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பருற்ற யாவும் ஆயினா, நிந்தை தாங்கி எங்கும் அவன் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பருற்ற யாவும் ஆயினா, நிந்தை தாங்கி எங்கும் அவன் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்வேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டா, பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டா, பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றுவான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென். நம் சிறிய பாட்டு புத்தகத்தில் பாடல் எண் 30. நாம் யாவரும் உற்சாகமாய் கைகள் தட்டி பாடுவாங்க. பரலோக மனவாட்டியே
பரலோகம் செல்வது எப்போ? பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா பரலோக மனவாட்டியே, பரலோகம் செல்வது எப்போ? பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஏசுராஜன் இதயத்தின் இனியவளே, நேசரேசு ராஜனின் வெகுமதியே, மாசில்லாத மணவாளன் நிறைது மறைவே, தாசன் பிரணாம் வார்த்தையின் இருப்பிடமே, வார்த்தையின் இருப்பிடமே, வார்த்தையின் இருப்பிடமே. பரலோகம் செல்வது எப்போ? பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரிபூரண தேவனின் வாய்மொழியே, பரிபூரண வார்த்தையின் திருவுருவே, பரிபூரண பரிசுத்த மணவாட்டியே, பரிபூரண விசுவாச இருப்பிடமே, விசுவாச இருப்பிடமே, விசுவாச இருப்பிடமே. பரலோகம் செல்வது எப்போ? பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஏனோக்கை போல் நடந்திடும் நற்குணமே, எலியாவை போல் பறந்திட வந்தவளே, ஆரவார எய்தியின் ஆர்ப்பரிப்பே, அசைவில்லாத ராஜ்யத்தின் குடிமகளே, ராஜ்யத்தின் குடிமகளே, ராஜ்யத்தின் குடிமகளே. பரலோகம் செல்வது எப்போ? பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சாராளை போல் கீழ்ப்படிந்திருப்பவளே, ரெபெக்காள் போல் நேசத்தின் சிறையிருப்பே, ரூத்தை போல குணவதிய மணவாளியே, பரமன் இயேசு பாக்கியம் பெற்றவளே, பாக்கியம் பெற்றவளே, பாக்கியம் பெற்றவளே. பரலோகம் செல்வது எப்போ? பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசுவை போல் நடமாடும் ஆலயமே, பிரண்ணாமை போல் தேவனின் கூடாரமே, பரலோகத்தின் நிரந்தர சுதந்தரமே, பேசும் தெய்வம் இயேசுவின் திருமதியே, இயேசுவின் திருமதியே, இயேசுவின் திருமதியே. பரலோகம் செல்வது எப்போ, பரலோகம் சென்றிடவே ஆயத்தமாயத்தமா. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆமென். நான் வாரம் யாவரையும் எழுந்து நிற்போமாக. இது சங்கீத வேலையா இருக்கிறது. சகோதரன் இங்கே வந்து சங்கீதம் வாசிப்பார். நாம் யாவரும் வழக்கமாக முறையின்படி வாசிப்போமாக. சங்கீதம் 29 பக்கம் 686. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜீவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் நம் ஜனத்தின் பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் யாவரும் உட்காருமாக. செய்திக்கு முன்பாக ஒரு பாடல் நாம் பாடியும் செய்திக்கு செல்வோமாக. பாடல் எண் 29. என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினும் இனிமையான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே. பரமதேவன் பரிசான பரிசுத்த நாமமே, பரிமளமாம் தைலமேசு பரமதேவ நாமமே, பரமதேவன் பரிசான பரிசுத்த நாமமே, பரிமளமாம் தைலமேசு பரமதேவ நாமமே, நறுமணத்தை வீசுகின்ற நற்குணத்தின் நாமமே, நறுமணத்தை வீசுகின்ற நற்குணத்தின் நாமமே, நினைக்கும் போது இனிக்கின்ற திவ்ய மதுர நாமமே, என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினும் இனிமையான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே. இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள இறைவன் இயேசு நாமமே, இரவும் பகலும் தொழுதிடுவோம் எங்கள் இயேசு நாமமே, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள இறைவன் இயேசு நாமமே, இரவும் பகலும் தொழுதிடுவோம் எங்கள் இயேசு நாமமே,
குறைவில்லா குற்றமில்லா குணவால நாமமே, குறைவில்லா குற்றமில்லா குணவால நாமமே, மாறாத எங்களேசு மனவால நாமமே, என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினோமினிமயான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே. தெய்வீக சுவாபம் தரும் தெய்வீக நாமமே, தெய்வீக வார்த்தையினால் நிரவலிக்கும் நாமமே, தெய்வீக சுவாபம் தரும் தெய்வீக நாமமே, தெய்வீக வார்த்தையில் நான் நிரவலிக்கும் நாமமே, தெய்வீக நாட்டினிற்கே வழி நடத்தும் நாமமே, நாட்டினிற்கே வழி நடத்தும் நாமமே, தோல்வியில்லா வாழ்க்கைக்கு தேவை இயேசு நாமமே, என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினோமினிமயான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே. மாலை நேர செய்தியான மதுர கீத நாமமே, காலந்தோறும் நம்மை காக்கும் நல்ல கர்த்த நாமமே, மாலை நேர செய்தியான மதுர கீத நாமமே, காலந்தோறும் நம்மை காக்கும் நல்ல கர்த்த நாமமே, வடதுருவ நட்சத்திர வாடாத நாமமே, வடதுருவ நட்சத்திர வாடாத நாமமே, வழியிழுந்த மாந்தருக்கு வழியான நாமமே, என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினோமினிமயான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே. ராஜரீக ராஜவாம் ராஜனேசு நாமமே, ரட்சணத்தின் சந்தோஷம் சமாதான நாமமே, ராஜரீக ராஜவாம் ராஜனேசு நாமமே, ரட்சணத்தின் சந்தோஷம் சமாதான நாமமே, இறப்பில்லா வாழ்வளித்த இறப்பில்லா நாமமே, இறப்பில்லா வாழ்வளித்த இறப்பில்லா நாமமே, கழுகை போல பறந்து செல்லும் பாக்கியம் அளித்த நாமமே, என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினோமினிமயான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே, என்ன மதுரமே என் இயேசு நாமமே, தேனினோமினிமயான தெவிட்டாத மதுரமே, என்ன மதுரமே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எழுந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 23 27 வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டிலே 206வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 206வது பக்கம், அப்போஸ்தலர் 28 23 27 வசனங்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவர்களை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள்.
இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு கடிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வாசித்தோம், அதனுடைய ஆக்கியவனிடத்தில் நாம் பேசுவோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளவைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவாது. கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் எடுப்பதற்கு பாத்திரவான்களாய் இல்லை. உம்முடைய கிருபை அதை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னியம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேளாதபடிக்கு ஆண்டவரே தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும் மனமண்டல பொல்லாத ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் பாதாளத்தை கட்டுவிட்ட பிசாசுகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளை எங்களுக்கு பரிசுத்தமான கால வேளையாக அமையட்டும். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாள் எங்களுக்கு பரிசுத்தமாக அமைய கிருபை செய்யும். இந்த நாளிலே உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு இருதயத்திலும் கொழுந்து விட்டு ஏறிய கிருபை செய்யும். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை அதுதான் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஒரு வார்த்தையை கூட்டினாலும் குறைத்தாலும் எங்களுடைய ஜீவனை இழந்து போவோம் என்பதை கர்த்தாவே அறிந்தவர்களாக இந்த காலை வேளையில் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கும். பின்னம் எங்கேயோ அங்கு கழுகுகள் கூடும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை 7ஆம் தூதன் வில்லியன் மரையின் பிரணாமுடைய செய்தியில் இருக்கிறது. கழுகுகளாக ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் இந்த செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை புசிக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் பலனுள்ளவர்களாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்றவர்களாக என்றாகிலும் ஒரு நாள் உம்முடைய சத்தம் இங்கே ஏறிவா என்று சொல்லும்போது நாங்கள் ஏறி வர கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். இந்த கால வேளையில் எல்லா கனத்தையும் மையமும் ஒருவருக்கு செலுத்துக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருந்து வருகிறார். அவருடைய கிருபை மாத்திரமில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த காலை வேளையில் இங்கே கூடியிருக்க முடியாது. ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு வழிநடத்தும் நல்ல மேய்ப்பனாக இருந்து வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய தலைப்பு, நீங்கள் இரண்டாம் வருகையை கண்டீர்களா? நீங்கள் இரண்டாம் வருகையை கண்டீர்களா? Did you see the second coming? Hallelujah. Did you see the second coming? நீங்கள் இரண்டாம் வருகையை கண்டீர்களா? Hallelujah. நிச்சயமாக நாம் அநேக இதுவரைக்கும் நாம் கொடுத்த எல்லா செய்திகளாகட்டும், நாம் ஒளிநாடாக்களிலே கேட்ட செய்தியை நாம் அப்படியே எடுத்து பிரசங்கிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவருடைய வருகை குறித்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். ஏன் அந்த வருகை குறித்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய வார்த்தையினால் தான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை தான் இயேசுவாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்மளால் பேசவே முடியாது. அல்லேலூயா. நாம் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, 3 தேவர்கள் உண்டு என்று சொல்வதற்கல்ல, நமக்கு ஒரே தேவன் உண்டு, அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அவருடைய முன்னோடியாக இருந்தபோது அவருடைய வருகை நிச்சயமாக அவன் காண்பான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவன் உணர்த்தப்பட்டவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால், முதலாம் வருகையின் முன்னோடியாக யோவான் அனுப்பப்பட்டிருந்தான். அவனை குறித்து தீர்க்கதரிசிகள் மல்யாவிலே எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்திலே. அப்படியாக அவன் காண்பான் என்பதை அவன் பரிசுத்த ஆவியினாலே அவன் வழிநடத்தப்பட்டவனாக இருந்தான். அந்த யோர்தான் நதிக்கரை இடமாக அவன் அப்படியாக ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக அடையாளமிட்டு காண்பித்தார்.
அந்த ஒளியானது அவர் அடையாளமிட்டு காண்பித்தது. யாரை காண்பித்தது? இதோ நீ யாருக்கு முன்னோடியாக இருக்கிறாரோ அந்த முன்னோடியாகிய யோவானே நீ பார். நீ யாருக்கு முன்னோடியாக இருக்கிறாய் தெரியுமா? அந்த மேசியாவுக்கு தான் முன்னோடியா இருக்கிறா. அந்த மேசியை நீ பாப்பன்னு சொல்லி பரிசுத்தாவியாகிய என் மூலமாக நீ கேள்விப்பட்டிருக்கிற. இப்ப நானே உனக்கு அடையாளம் இட்டு காண்பிக்கிறேன். என்னோட அடையாளம் தெரியுமா? புறாவை போல நான் இறங்கி வந்து அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னபடியே அங்கே புறாவை போல ஒரு மனித சரீரத்திலே அவர் இறங்கி காண்பித்தார். அல்லேலூயா. யோவான் அவரை ஆண்டவராக எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கே யோவான் கண்டதோ ஒரு மனிதனாக இருந்தது. அந்த மனிதனை அடையாளமிட்டு மேசியா இவர்தான் அவருடைய வருகை என்பதை அடையாளமிட்டு காண்பிப்பது பரிசுத்தாவியாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தாவியானது யாரை நேரிட்டு காண்பிக்கிறதோ அதுதான் ஒரு மேம்பட்ட அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் காண்பிப்பதல்ல, பரிசுத்தாவியானவரே காண்பிக்க வேண்டும் அந்த மேம்பட்ட அடையாளத்தை. எந்த போதகரும் அங்கே அடையாளமிட்டு காண்பிக்கவில்லை அவருடைய வருகையை. எந்த ஒரு பரிசேயனும் அங்கே யோவானே இங்கே பார், உன்னுடைய நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒருவர் வருவார் என்று சொன்னியே, அந்த வருகை இவர்தான் என்று எந்த ஒரு போதகரும் சொல்லவில்லை. பரிசுத்தாவியானவர் தான் காட்ட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. யோவானுக்கே பரிசுத்தாவியானவர் தான் காட்டினார். இவர்தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா. நீ வருகை வரும் என்று சொன்னாயே, வருகையை ஆயத்தப்படுத்த சென்றாயே, உன்னுடைய செய்தி முன்னோடியதே. அது யாருக்காக தெரியுமா? இந்த மேசியாவுக்காகத்தான். எல்லோரும் வேடிக்கை பார்த்திருந்தாங்க. அந்த மேசியா அவர்கள் மத்தியில் இருந்து அவர் வந்து கொண்டிருந்தார். அப்போது யோவான் பரிசுத்தாவினாலே நிறையப்பட்டவனாக அவன் சொன்னான், நீங்கள் அறியாத ஒரு நபர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னான். அவனாக சொல்லவில்லை, பரிசுத்தாவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து பரிசுத்தாவியானது அங்கே அடையாளமிட்டு காண்பித்தது. யோவான் இங்கே பார், நீங்கள் அறியாத அந்த கரையில் இருந்த ஜனங்களுக்கு பரிசுத்தாவியானவர் சொன்னார், நீங்கள் அறியாத நபர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் யோவானுக்கோ பரிசுத்தாவியானவர் டைரக்டாக வந்து இயேசுவை அடையாளப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு மேசியாவை அடையாளப்படுத்த முடியாத பரிசுத்தாவியானவர் யோவானுக்குள்ளாக இறங்கி, நீங்கள் அறியாத மேசியா அந்த வருகை உங்கள் மத்தியிலே இதோ இருக்கிறது, நீங்கள் அறியாத நபராக அவர் இருக்கிறார் என்று யோவான் சாணகம் மூலமாக அங்கு அடையாளப்படுத்தி காண்பித்தார். ஆனால் யோவான் சாணனுக்கோ தேவனை நேரடியாக பரிசுத்தாவியாக அந்த புறாவை போல இறங்கி வந்து, யோவானை நீ பார், இவர்தான் மேசியா என்று சொன்னார். அது யோவானுக்கு தான் டைரக்டாக அங்க அருளப்பட்டதை தவிர, ஆனால் யோவானுக்கு சுற்றி இருந்த ஜனங்களுக்கு யோவான் தான் சுட்டி காண்பிக்க வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாருமே இன்னைக்கு இரண்டாம் வருகை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நேரடியா பார்க்கிறதுக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. நேரடியாக அவருடைய இரண்டாம் வருகை பார்ப்பதற்கு எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தூதன் பிரணாம் அவர்கள் சொன்னார், நீங்கள் அறியாத வார்த்தை இங்கே இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் அறியாத செய்தி. இதுவரைக்கும் அந்த கல், அந்த தலைக்கல்லானது அது பரலோகத்திலிருந்து அது வெட்டப்பட்டது புரண்டோடி வந்து எல்லா ஸ்தாபனத்தின் சுக்குநூறாக்கப்படுது. அதுதான் தலைக்கல்லாக இருக்கிறது. அந்த தலைக்கல் தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகாது என்று தலையிட கல் மூளைக்கு தலைக்கல்லாக ஆனது என்று முதலாம் வருகையிலே இரண்டாம் வருகை குறித்து இயேசு பேசினார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் இரண்டாம் வருகையின் முன்னோடியாக வந்த அந்த தூதனுக்கு நேரடியாக தேவன் வெளிப்படுத்தினார். அவரைத்தான் அந்த கர்த்தருடைய தூதனவர் வந்து சந்தித்தார். அவருக்கு தான் அந்த நட்சத்திரமானது, அந்த அக்கினி சமூகமானது ஓகைய நதிக்கரையிலே வந்து இறங்கியது. அது மற்றவர்களுக்கு அல்ல, அது அந்த தூதன் பிரணாமுக்கு தான் அது அருளப்பட்டது. ஆனால் தூதன் பிரணாம் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசிக்க வேண்டிய இடத்துல தான் நாம் இருக்கிறோம். தேவன் நமக்கு நேரடியாக வந்து அதை காண்பிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் முதலாம் வருகையிலே அவர் அப்படியாக யோவானுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார் தவிர ஜனங்களுக்கு அவர் யோவான் மூலமாத்தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்க தரிசனத்தில் தான் வருமே தவிர அது நேரடியாக நம்மிடத்திலே வராது. அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷத்தை கூட தேவன் நேரடியாக யோவானுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு தூதன், ஒரு தீர்க்கதரிசி மூலமாகத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே நீங்கள் வேதத்தை நீங்கள் நன்றாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் அப்படியாக தூதனுடைய காலிலே விழும்பொழுது, நீ ஏன் என் காலிலே விழுகிறாய், இதை காண்பிப்பவன் தேவன் அல்ல, இதை காண்பிப்பது உன்னுடைய தீர்க்கதரிசியாக நான் இருக்கிறேன். நான் அந்த இயேசு கிறிஸ்து அல்ல, நான் உன்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதனால தூதன் பிரணாம் அவர்கள் தேவன் அல்ல, ஆனால் அவருக்குள்ள வந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது.
அல்லேலூயா. இதை நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியினுடைய காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஏன் அனுப்புகிறார்? இந்த பாருங்க, இன்றைய தலைப்பு did you see the second coming? அவருடைய இரண்டாம் வருகை நீங்கள் கண்டீர்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்படியாக யோவானிலே நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அப்படியாக நேரடியாக வந்த ஜனங்களிடத்தில், பரிசேயரிடத்தில், சதுசேயரிடத்தில் எல்லோரிடத்திலும் அவர் போனார். ஆலயத்துக்கு போனார். எல்லோரிடத்திலும் போய் தன்னை காண்பிப்பவராக அங்கே இருந்தார். இங்க பாருங்க, என்ன பாருங்க அப்படி என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை பாருங்கள், என்னிடத்திலே உங்களுடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வேத வசனங்கள் என்னிடத்தில் நிறைவேறுகிறதா என்று நீங்கள் பாருங்கள். என்னிடத்தில் அது நிறைவேறுதா என்று பாருங்கள். அப்படி நிறைவேறினால் அதை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி என்னை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் தீர்க்கதரிசிகளையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் உங்கள் தீர்க்கதரிசிகள் தான் என்னை குறித்தே சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரை குறித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க வேண்டுமே. அப்படி என்று இன்றைக்கு எல்லோருமே எதிர்பார்த்து கொடுக்க, அவர் வரும்போது நிச்சயமாக நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும், அவர் வருகையில் நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும் என்று எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில அன்றைக்கு முதலாம் வருகையை இயேசு கிறிஸ்துவை அங்கே யோவான் சானகன் அப்படியாக சுட்டி காண்பிக்கிறார். யோவான் சானகன் அப்படி சுட்டி காண்பிக்கும் போது ஜனங்கள் எல்லாருமே அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. யோவானை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த ஜனங்கள் கூட, பரிசேயன் சதுசேயன் யோவான் சானகனை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆனால் தீர்க்கதரிசியானவன் சுட்டி காண்பித்த இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க கவனிக்கணும். வேதத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். யோவான் சானனை கூட தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள, ஏனென்று சொன்னால் ஒரு நாள் அப்படியாக இயேசுவினிடத்தில் போனாங்க, சீஷர்கள் போனாங்க. இந்த பரிசேயர் போய் அவர் குற்றம் கண்டுபிடிக்கணும் போய் கேட்டாங்க, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவர்களை எல்லாம் குணப்படுத்துகிறீர் எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டபொழுது, அப்பொழுது அவர் கேட்டார், யோவானால் உண்டான ஞானஸ்நானம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதா என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அது பார்த்தீங்கன்னா மனுஷனால் உண்டானது என்று சொன்னால், இங்கே சிலர் ஜனங்கள்லாம் அவரை தீர்க்கதரிசி ஏத்துக்கிட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசி சொன்னா பின்ன ஏன் அவனை பின்பற்றலன்னு கேட்பா. நம்ம மனுஷனால் உண்டாதுன்னு சொன்னா ஜனங்கள்லாம் அவரை தீர்க்கதரிசி ஏற்றுக்கிறதுனால நம்மளை தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு என்ன பதில் சொல்லலாம், எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அதில் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னு சொன்னால் ஜனங்க எல்லாருமே யாரை தீர்க்கதரிசி ஏற்றிருந்தாங்க? யோவான் சானனை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யோவான் சானனுடைய செய்தியிலே இருந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தவற விட்டார்கள். அல்லேலூயா. யோவான் சானனுடைய ஊழியம் அப்படி பலம் உள்ளதாக, அந்த ஊழியம் அந்த வருகை சுட்டி காட்டக்கூடிய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வருகை செய்த ஊழியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார்கள். அவரை புறம்பே தள்ளினார்கள். யார் புறம்பே தள்ளினது? பரிசேயர் சதுசேயர் மட்டுமல்ல, யோவானுடைய சீஷர்களும் இயேசுவோடு கூட நடக்க மனதில்லாமல் சுற்றி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்தாபனங்கள் மட்டுமல்ல, பிரணாமுடைய செய்தியில் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, பிரணாமை தீர்க்கதரிசியாக மாத்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கூட இரண்டாம் வருகை விசுவாசிக்க மாட்டார்கள். இதைத்தான் அன்றைக்கு அங்கு நடந்தது. அல்லேலூயா. யோவானுடைய சீஷர்கள் எப்பவுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. சிலர் தான் வந்தாங்க. மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க? மீதி பேர்லாம் அப்படியே யோவானோடு முடிச்சுக்கிட்டாங்க அவங்க காலத்தை. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு இருந்துச்சு? நம்மால் சொன்னார்ல, வருவாருன்னு சொன்னார்ல, வார்த்தை பார்த்துக்கலாம், எப்படி வருவாருன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மால் சொல்லுங்க, ஏன்பா வருகை மெசேஜ் இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்திருந்த அந்த மனுஷனுக்கு முன்னோடியாக வந்த செய்தியை என் கையில் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி என் கூட இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி செய்தியில நான் இருக்கிறேன். கண்டிப்பா இந்த தீர்க்கதரிசி சொல்லுவார்களா? அப்புறம் ஒரு நாள் கேட்டார் யோவான் சானகன், வருகிற நீர் தானா வேறொரு காத்திருக்க வேண்டுமான்னு கேட்டார். முடிஞ்சு சீஷர்களுக்கு போச்சு, அவங்களுடைய காரியமே முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட போறதுக்கான வாய்ப்பு கூட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் கூட அங்கேயே முற்று பெற்று விடுது. எதனாலே? வருகிறவர் நீர் தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று நீங்கள் இயேசுவிடத்தில் போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 முறை அனுப்பிச்சு விடுறான். 2 முறை அனுப்பிச்சு விட்டான். அப்ப ஜனங்க மத்தியில் என்ன ஆகும்? வருகை அறிவிப்பவன் இவன் தானே, வருகை சுட்டி காண்பிப்பவன் இவன் தானே. இவனை அங்கு சொல்லுகிறான், வருகிறவர் நீர் தானா வேறொருவரை வேண்டுமா
காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கவன் பாக்கியவான். அல்லேலூயா. யோவான் சானுடைய ஊழியம் என்னது? அவர் வருகை அறிவிப்பது மாத்திரம்தான். அல்லேலூயா. அவர் வருவார். அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்ததை மற்றவன் விசுவாசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு நபர் விசுவாசித்தால் அது யோவான் சானனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது அங்க பார்க்கிறோம், அங்க யோவான் சானகன் அப்படியாக அங்க சொன்ன உடனே ஜனங்க மத்தியில் ஒரே குழப்பமாகி போச்சு. யோவானுடைய சீஷர்களுக்கு குழப்பமாகி போச்சு. நேரா வந்தாங்க, மெசேஜ் புக்கை திறந்தாங்க, படிச்சு பார்த்தாங்க. வர்றது இவர் தானா? வரா மாதிரிங்குது, வராத மாதிரிங்குது. காத்துனுப்புறம் சொல்லுங்கிறார், இங்க இருக்கிறன்னு சொல்றாரு. இப்ப என்னத்தை நம்ம எடுத்துக்கிறது? சரி விடு, அவருக்கு சொல்லிட்டாருல கடைசியா அவர் வர காத்திருப்போம் என்று அப்படியே போயிடுவோம். பிரணாமுடைய சீஷர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். பிரணாம் அவர்கள், தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் யாரை சுட்டி காண்பித்தார்? வார்த்தையை சுட்டி காண்பித்தார். வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது, வார்த்தை தான் மாம்சமானது, அந்த வார்த்தை தான் மறுபடியுமாக இக்காலத்தில் வெளிப்பட்டது என்று சொல்கிறார். வேதவசனம் தெளிவா சொல்லுதுங்க. அவருடைய முதலாம் வருகையிலே அவர் பிறப்பை குறித்து எழுதி தந்தது. அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் ஒரு குமாரனாக பிறப்பார் என்று அவருடைய முதலாம் வருகை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. காபிரியேல் தூதர் வந்து சொல்றார் மரியாதை கிட்ட. இப்படியாக அங்கே அவருடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதலாம் வருகையிலே. அவர் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எடுத்துக்கொள்ளப்படுதலே சென்றார். அதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருந்ததை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்றோ, அவர் மாட்டு தொழுவத்தில் பிறப்பார் என்றோ எழுதியிருக்கவில்லை. என்ன எழுதியிருக்க இரண்டாம் வருகை குறித்து? அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். இறங்கி, அல்லேலூயா. அவர் பிறந்து வருவார் என்றல்ல, அவர் இறங்கி வருவார் என்று தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் ஆவியாகத்தான் வருகிறார், பரிசுத்த ஆவியாகத்தான் வருகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே ஒரு சரீரம் இருக்க வேண்டும். அந்த சரீரம் தான் வில்லியன் மரியன் பிரணாம். அல்லேலூயா. இங்கே ஒரு சரீரம் இருக்க வேண்டும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. பலமுள்ள தூதன் திறக்கப்பட்ட புத்தகத்தை அப்படியாக கையில் இருந்து அவர் இறங்கி வரும்பொழுது ஏற்கனவே 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிறான் என்பது ஞாபகம் இருக்கட்டும். அல்லேலூயா. அந்த பலமுள்ள தூதன் தான் கீழே இருந்து சொன்னார், இனி காலம் செல்லவே செல்லாது, காலத்தை நான் முடித்து விட்டேன், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொன்னது யார்? 7ஆம் தூதன் அல்ல, அது பலமுள்ள தூதனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அவருடைய இரண்டாம் வருகையை காண தவறியது யார்? யோவானுடைய சீஷர்களை போன்ற பிரணாமுடைய சீஷர்கள் தான் அதை காண தவறிவிட்டார்கள். இன்று வரையிலும் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தியை எடுத்து படிக்கும் போதெல்லாம் அவனுக்கு கேள்வி வந்து இருக்குது. அல்லேலூயா. யோவான் சானகன் ஒரு அற்புதம் அடையாளம் கூட செய்யவில்லை. யோவான் சானகன் ஒரு அற்புத அடையாளம் கூட செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய ஊழியம் அது அல்ல, அது மேசியாவினுடைய ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தெய்வீக சுகம் அளிப்பவன் இல்லை, நான் தெய்வீக சுகம் அளிப்பவன் இல்லை. தெய்வீக சுகம் அளிப்பவர் ஒரே ஒருவர் தான், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு அவர் செய்தவர் தான் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியாகத்தான் வருவார். அல்லேலூயா. அவர் இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு, இறங்கி வருவார் என்று. அல்லேலூயா. இனி அவருக்கு எதுக்கு சரீரம்? அவர் யாருடைய பாவத்துக்காக மரிக்கப் போகிறார்? இனி பாவம் என்பதை அவர் கல்வாரியிலே அங்கே செய்து முடித்து விட்டார். அந்த கிரியை, அந்த கிருபையானது நம்ம கல்வாரியிலே கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் இன்றைக்கு அவர் நம்மை சத்தியத்தில் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அப்படியாக கண்டித்து உணர்த்துவார் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பரிசுத்த ஆவிக்கு சரீரம் இல்லை, ஆனால் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரீரம் அவசியம். அப்படி அந்த சரீரமாகத்தான் தீர்க்கதரிசி பிரணாம் விளங்கினார். அல்லேலூயா. எப்படியாக ஒரு டிவியில ஒரு கேபிள் கனெக்ஷனை கொடுத்து அதிலே ஒளிபரப்பு செய்கிறார்களோ, அதே போல் கிறிஸ்துவை பிம்பமாக ஒளிபரப்பிய அந்த தொலைக்காட்சி பெட்டி தான் தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம்.
அவர் அந்த தேவன் அல்ல. அவர் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு திரைப்பெட்டியாகத்தான் அவர் இங்கே காட்சி அளித்தார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஏன் அது வரலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்ற மாதிரி வரணும். எல்லாமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வரணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கூட அவனுக்கு ஏற்ற மாதிரி தேவன் வேணும்னு சொல்லி ஒரு பசு உருவாக்கிட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு, அவனுக்கு ஏற்ற மாதிரி பரலோகத்துக்கு பண்ணணும்னு போய் நிம்ரோத் காலத்தில் பாபுல அந்த இது கட்டான், கோபுரத்தை கட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லி சர்ச்சை கட்டினான். அவனுக்கு ஏற்ற மாதிரி போனன்னு சொல்லி உபதேசத்தை உருவாக்கிறான். நம்மளுடைய சிந்தையின் பிரகாரம் தேவன் காட்சிக்கு வரவே மாட்டார். அவர் எதை எப்படி எந்த மாதிரியாக வெளிப்படுத்துகிறாரோ அதில் தான் ஜீவன் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் எதை நம்முடைய சித்த பிரகாரம் சிந்தையில நினைத்தாலும் சரி, சிலையாக வடித்தாலும் சரி, அது விக்கிரகம் தான். அல்லேலூயா. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உன் சுய சிந்தையின் மீது சாயாதே. ஏன் அது சாயாதே என்று சொன்னால், நம்முடைய சிந்தை தான் நாம் வடிக்கக்கூடிய ஒரு சிலையாக மாறுகிறது. என்ன செய்யறான் மனுஷன்? கல்லில் உருவாக்குறான், நம்ம சிந்தையில உருவாக்குறோம். அல்லேலூயா. கல்லில் உருவாக்குற விஷயத்தான் சிந்தையில உருவாக்கி நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த வழியில் வர வேண்டும். அது யாவும் விக்கிரகமாக இருக்கிறது, அதுதான் ஸ்தாபனமாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறார், தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக நீங்கள் ஏதாவது ஒன்றை சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் ஸ்தாபனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது 4 முறை சோறு மட்டும் இல்ல, உங்கள் சிந்தையில் தேவனுடைய வார்த்தைக்கு சொந்த வியாக்கியானம் கொடுத்தாலும் சரி, அதுதான் விக்கிரகமாக இருக்கிறது, அதுதான் ஸ்தாபனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் அப்படியாக இயேசுவினிடத்தில் நான் நித்திய ஜீவன் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நீ சபைக்கு செல்கிறாயே, நீ பரலோகத்துக்கு சென்று விடலாம். அப்படியே பார்த்தான், சபைக்கு போனா பரலோகம் போயிடலாமா? அப்படி பார்த்தார். 10 கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே, ஆமா ஆமா தெரியும், உங்க கையில பைபிள் இருக்கு, ஆமா இருக்குது, படிச்சிட்டியா? படிச்சிட்டேன், அதன்படி தான் வாழ்ந்துருக்கிறேன், என் ஜீவியம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னா, என் சிறு வயது முதல் அந்த கற்பனைகளை நான் கை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஏன் அவர்கிட்ட போய் கேட்டான் தெரியுமா? அதுல இன்னும் நம்ம அநேக காரியங்களை பார்த்திருக்கோம். ஏன் அவர்கிட்ட போய் கேட்டான் தெரியுமா? இவனா மாதிரி சின்ன வயசுல இருந்து கை கொள்ளாத பாவியும் அக்கிரமக்காரனும் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொண்டு இயேசுவோடு கூட பயணம் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இவனா மாதிரி பரிசுத்தம் இல்லாத, பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழந்து கொண்டிருந்த நம்மை போன்ற சிலர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னால் போய்கொண்டிருந்தார்கள். இவனோ சிறு வயது முதல் தன் ஜீவத்தை பாதுகாத்துக் கொண்டவன், சபையினாலே தன்னை முத்திரித்துக் கொண்டவன். அவன் நேரா கேட்கிறான், ஆண்டவரே எனக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்கல, இவ்வளவு பரிசுத்தமா வரேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், இவ்வளோ பைபிளை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது, நான் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான குடும்பத்திலேருந்து வந்தவன், அப்படியா நான் வாழ்ந்துனுக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்காததெல்லாம் உன்னோடு கூட இருக்கக்கூடிய பாவிகளுக்கும் விபச்சாரிகளுக்கும் கல்லனுக்கும் கிடைத்திருக்கிறதே, எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், நீ மேலானதை நாட விரும்புகிறாயா? அல்லேலூயா. நீ மேலானதை நாட விரும்புகிறாயா? சபை மேலானது அல்ல, நீ உன்னுடைய அறிவு மேலானது அல்ல, உன்னுடைய பொக்கிஷம் மேலானது அல்ல, உன் ஜீவியம் மேலானது அல்ல, உன் காலத்திலே வெளிப்படக்கூடிய வார்த்தையை விசுவாசிக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். உன் காலத்திலே வெளிப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்க விரும்புகிறாயா? இப்பொழுது என்னிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த புதிதான மன்னாவை புசிக்க விரும்புகிறாயா? அந்த ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசிக்க விரும்புகிறாயா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அதை கேட்ட உடனே, ஆமாண்டவரே இந்த ரெவலேஷன் எனக்கு தேவை என்று சொன்ன பொழுது அவனுடைய சிந்தையில் இருந்த அந்த காரியங்களுக்கு அப்பாற்பட்ட வார்த்தை, அல்லேலூயா, அவன் சிந்தையில் நினைவில் கொண்டிருந்தானே நித்திய ஜீவன் பெறுவதற்காக, அவன் சிந்தையில கற்பனையில வைத்து இதுதான் சொல்ல போகிறார், அதை சொன்னால் ஏற்றுக்கொள்வேன், இதை சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் என்று அவன் சிந்தையிலே தன்னை தயார்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். ஆஹா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் வந்த வார்த்தை, உனக்குள்ள யாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு ஏன் பின்னாடி வா என்று சொன்னால் அவன் விசுவாசிக்க விதத்தில் அது வரவில்லை. அவனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை வந்தவுடனே, ஐயோ இது எனக்கு மாறாக வந்து விட்டது, இதை என்னால் விசுவாசிக்க முடியாது என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால் நித்திய ஜீவனை இழந்து போகணும் சொல்லிட்டான். அல்லேலூயா. உன்னால முடியலனா அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் அவர் ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நித்திய ஜீவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கும்.
நீ விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நீ தான் நித்திய ஜீவனை இழக்கிறாயே தவிர அவர் நித்திய ஜீவன் கொடுப்பதை அவர் நிறுத்தவில்லை. அவர் எல்லோருக்கும் நித்திய ஜீவன் தருவதற்காகத்தான் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிற ஜீவனை அடைகிறான். அல்லேலூயா. நானே அவர் என்று விசுவாசிக்கவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னார். நான் தான் அந்த வார்த்தையாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சுட்டி காண்பித்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் அவர் வரவே மாட்டார். நாம் விசுவாசிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும், அதாவது நம்மளாக ஆண்டவர் இப்படி வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆண்டவர் இப்படியாக வந்தால் நான் அதை நான் தொழுது கொள்வேன் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வடிவில் அவர் வரவே மாட்டார். அல்லேலூயா. அவர் எரிகிற முட்செடியில் அவர் சந்திக்க விரும்பினார் மோசேயை. அல்லேலூயா. அவர் நேரடியாக அந்த மாளிகையிலே அவன் எகிப்திலே ராஜாவாக இருந்தபோது அங்க நேரடியாக வந்து, இங்கே பார் மோசே, நீ ஒரு ராஜாவாக இருக்கிறாய், உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அங்கே வரவில்லை. அவனை ஆடு மேய்க்கும் இடத்திலே ரொம்ப எளிமையாக மாற்றி அப்பொழுது அந்த எரிகிற முட்செடியை அங்கே காட்சியளித்து நீ என்னை தேடி வாடா என்று சொன்னார். அல்லேலூயா. நீ என்னை தேடி வா, ஏனென்று சொன்னால் நான் உனக்கு காட்சியளிக்க போகிறேன் என்று சொன்னார். உனக்குள்ள யாவற்றையும் விற்று நீ என் பின்னாக வரவில்லை என்று சொன்னால் நீ ஜீவனை அடையவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். அவருடைய வருகையை நாம் கண்டோமா இல்லையா? அவருடைய முதலாம் வருகையிலே அந்த பரிசேயர் சதுசேயர் ஃபர்ஸ்ட் கம்மிங் அவர் விசுவாசிக்கல. அந்த பரிசேயர் சதுசேயர் அவருடைய முதலாம் வருகையை விசுவாசிக்கவில்லை. யூதர்கள் யாருமே அவருடைய முதலாம் வருகையை விசுவாசிக்கவே இல்லை. அந்த விசுவாசிக்காத காரணத்தினால அவங்க என்னெல்லாம் இழந்தாங்க தெரியுமா? அற்புத அடையாளம் நடக்கல. அற்புத தெய்வீக சுகமளித்தலை அவர்கள் இழந்தார்கள். தெய்வீக சுகமளித்தலை முதலாவது இழந்தார்கள். இருதயத்தை பகுத்தறிதலை அவர்கள் இழந்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் இழந்தார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதலையும் அவர்கள் இழந்தார்கள். அல்லேலூயா. அவங்க பாருங்க, ஒரு மேசியாவை அவர் வெளிப்படுத்தும் விதத்தில் அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததுனால, அவருடைய வருகையை விசுவாசிக்காததுனால அவங்க கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடந்தது. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க? தேவனால் வாதிக்கப்பட்டான் என்றும் அப்படியாக தேவன் அவர் அடிச்சார் என்றும் இவங்களா கற்பனையை எங்கிருந்து எடுத்தாங்க? அதே பைபிள்ல இருந்து எடுத்து, அந்த பைபிள் வசனத்தை எடுத்து, பாவம் தேவனால் வாதிக்கப்பட்டார், பாவம் ஏதோ இப்படி ஆகி போச்சு, மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்ததுனால இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுபவிக்க வேண்டியதாக எண்ணிச்சின்னு சொல்லி அங்கே தாவீது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம், ஏசாயாவில் சொல்லப்பட்ட பிரகாரம் வார்த்தை எல்லாம் இங்கே நிறைவேறும்போது அந்த பரிசேயர் சதுசேயர் இந்த வேதாமத்தை கையில் வைத்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த, எல்லா தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசித்துக் கொண்டிருந்த அந்த ஜனங்கள் தான் அவர் வருகையை நிராகரித்து, அவர் வருகையை நிராகரித்த காரணத்தினாலே, அவர் விசுவாசிக்காத காரணத்தினாலே அங்கே என்ன நடந்துச்சு? அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உயிர்த்தெழுதலை ஆபிரகாம் முதற்கொண்டு அங்கே எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே. ஒரு நாளிலே எங்களுக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும், யாக்கோபு யோசேப்பு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே, சகல பரிசுத்தவான்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே, யோபு முதற்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே. அந்த உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய கடைசி தருணத்திலே மேசியானவர் வந்து காட்சி அளித்து எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் வரணும்னா முதலாவது என்ன செய்யணும்? அவருடைய வருகையை விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் வருகையை விசுவாசித்தால் தான் யார் ஒருவன் அவருடைய வருகையை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் உயிர்த்தெழுதலை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய முதலாம் வருகையை விசுவாசிக்காத யாருமே அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கடையவில்லை. அவருடைய வருகை விசுவாசிக்காதவர்கள் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவதையும் காண முடியவில்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்போஸ்தலர்கள் வந்து சொல்லிட்டாங்க. வருகை முடிஞ்சு போச்சு, உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போச்சு, எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க ஏன்டா போல? நீங்கள் தவற விட்டதை ஆண்டவர் உங்களிடத்தில் சாட்சியாக சொல்ல சொன்னார், நாங்கள் சொல்லிவிட்டு போகிறோம் என்று சொல்லி தன் காலில் இருக்கும் தூசுகளை தட்டிவிட்டு எருசலேமை விட்டு வெளியே வந்தார்கள். தீத்துராயன் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டான். இன்றைக்கு இரண்டாவது தீத்துராநாயகர் ரஷ்யா இருக்கிறார். ஒரு நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட முடிந்து விட்டது நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே அப்போஸ்தல ஊழியத்தின் தொடர்ச்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்க மறுக்க யாவருக்கும் ரஷ்யா ஒரு நாள் பாம்பு போடத்தான் போகுது.
எல்லோரையும் சுட்டரிக்கத்தான் போகிறார்கள். அல்லேலூயா. இதை நாம் சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தீர்த்தராயனை போல ரஷ்யா என்ன பண்ண போறான்? ஒரு எரிகளை கொண்டு வந்து வீச போகிறார். மொத்த உலகத்தையும் அவர் தான் அழிக்க போகிறார். எதினாலே? அவருடைய வருகையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதையும் விசுவாசிக்காத அத்தனை பேர்களும் ரஷ்யாவினுடைய அந்த எரி குண்டுக்கு இரையாகி போவார்கள். அல்லேலூயா. நீங்க என்னதான் செய்தி புக்கை வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் செய்தி கேஸ்ட் வச்சிருந்தாலும் சரி, நீங்க மாங்கன்னு போட்டு கேட்டாலும் சரி, அவர் வருகையை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ரஷ்யாவின் இறைக்கு தான் பாத்திரவனாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அங்கே இயேசுவோடு கூட அவருடைய வருகை நேரத்தில் இயேசுவோடு கூட யாருமே ஐக்கியம் கொள்ள விரும்பல. யாருமே ஐக்கியம் கூட விரும்பல. அவருடைய வார்த்தை தான் மேசியாவாக இருந்தது. அவருடைய வார்த்தை தான் தெய்வீக சுகமளித்தாக இருந்தது. அவர்தான் அந்த வருகையாக இருந்தார். அவர்தான் அந்த உயிர்த்தெழுதலாக இருந்தார். அவர்தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருந்தார். அவர்தான் அந்த பரிசுத்த ஆவியாகவும் இருந்தார். அல்லேலூயா. அது இயேசுதான். அதே ஊழியம் தான் இங்கேயும். அதே சேம் மினிஸ்ட்ரி. தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பெர்னாம் என்னக்கூடிய அந்த தீர்க்கதரிசனுடைய சரீரத்துக்குள்ளாக நிறைவேறியது. ஏனென்று சொன்னால் வார்த்தை எப்பவுமே தீர்க்கதரிசனத்தில் தான் வரும். அவர் அப்படியாக வார்த்தை மாம்சமானாலும் கூட அந்த தீர்க்கதரிசனத்தில் தான் நேரடியாக அங்கே வந்தார். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி மூலமாகத்தான் அங்கே வெளிப்பட்டார். அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. அந்த நதிகரை என்ன செஞ்சான்? அவன் வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த வெளிப்பாடுக்கும் அவனுக்கும் எல்லளவும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்று சொன்னால் வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. யோவான் சாணகனும் அதை விசுவாசிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பெர்னாம் அவர்கள் சொன்னார்கள், நானும் இந்த ஒளி நடாவை போட்டு விசுவாசிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் அப்படியாக எக்கால பண்டிகை என்ற அந்த எக்காலத்தை பற்றி 7 எக்காலங்களை குறித்து அவர் அப்படியாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் அப்படியாக அவர் ஜெபித்து அப்படியாக நாள் முழுவதுமாக அப்படியே ஜெபித்து வந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், பிரண்ணா, நான் ஏற்கனவே பிரசங்கித்த காரியத்துக்கு ஏன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாய் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அது ஏற்கனவே பிரசங்கம் செய்தாயிற்று. அப்போது அவர் சொன்னார், நான் தானே அந்த ஃபுல்பில் நினைக்கிறேன், என்னையே தானே ஜனங்க விசுவாசிக்கிறாங்க, யாருமே வருகை விசுவாசிக்கலையா ஆண்டவரே? இந்த என்டைம் மெசேஜ் இருக்கிறவங்க ஒருத்தம் கூட விசுவாசிக்கவே இல்லையே, வருகை விசுவாசிக்கலையே, நான் தானே பிரசங்கம் பண்றேன் அப்படி என்று சொன்னபோது அவர் சொன்னார், இவ்வளவு நாள் நீ தான் பிரசங்கம் பண்ண நினைச்சிருக்கியா அப்படின்னா, நீ பிரசங்கம் பண்ணல, அந்த வருகை தானும் இப்போது பிரசங்கித்துக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. நான் யாருக்காக அனுப்பப்பட்டேனோ அவர்கள் அந்த செய்தியை விசுவாசிப்பார்கள். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நியன் பின் செல்வதே இல்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி பெர்னாம் அப்பதான் பார்க்கிறாரு, ஐயோ ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதை நான் மறந்து விட்டேன். யோவான் சாணகன் இடத்தில் அவர் சொன்னார், யோவான் சாணகனே சொன்னார், அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும், அப்படி இருந்தும் போய் சிறைச்சாலையிலிருந்து நீ தான் வர வேண்டுமா என்று கேள்வி கேட்டிருக்கவே கூடாது. காரணம் என்னவென்று சொன்னார், அவன் ஏன் இதை கேட்டான்னு சொன்னான், நான் சிறுகி விட்டேன், அவரோ பெருகி விட்டார். அல்லேலூயா. அவருடைய ஊழியம் தான் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அது என்ன செஞ்சது? எருசலேம் முழுக்கும் அடையாளம் காணப்பட்டது. தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பெர்னாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியானது அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வார்த்தையானது உறுதிப்பட்டு 7 முறை இந்த உலகத்தை சுற்றி அவர்தான் தேவன் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. இது மேம்பட்ட அடையாளமாக இருக்கிறது. மேம்பட்ட அடையாளம் அது தீர்க்கதரிசியாக இல்லை, அது தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான ஒன்று தான் மேம்பட்ட அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் அங்கே அது மேம்பட்ட அடையாளமாக வரவில்லை, அந்த மேம்பட்ட அடையாளத்தை சுட்டி காண்பிப்பது தான் அந்த நட்சத்திரத்தின் வேலையாக இருந்தது. அல்லேலூயா. மார்க் 16 அப்போஸ்தலர் 2:38 இது எல்லாம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட அடையாளங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வருகையை விசுவாசிக்க கூறுவதற்கு இது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய வருகையை விசுவாசிக்கிறார்களோ அவர்களிடத்தில் அந்த மார்க் 16 கண்டிப்பாக கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:38 அவர்கள் அதை அப்படியாக கை கொள்வார்கள். இங்கே நாம பார்க்கிறோம், இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம் 10:6
மல்கியா 4:5-6, லூக்கா 17:30, இது எல்லாம் நிறைவேறியதா இல்லையா? இந்த காலத்துல எல்லாமே நிறைவேறி முடிந்தது. இது யார் நிறைவேற்றியது? யார் நிறைவேற்றியது? இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவர் வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியும், என் டைம் மெசேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆரவார செய்தி கேட்டோம் அல்லேலூயா என்று பாடுவார்கள். அல்லேலூயா, ஆரவார செய்தி கேட்டோம் அல்லேலூயா, 7 முத்திரைகள் திறந்தாரே அல்லேலூயா என்று சொல்வார்கள். 7 முத்திரைகள் திறந்தது என்ன? வில்லியன் மரியன் பிரனாமா அந்த முத்திரையை உடைக்கவும், அதை திறக்கவும், அதை பார்க்கவும், அதை பிரசங்கிக்கவும் யாரால முடியும்? யூதா கோத்திரத்து சிங்கத்தினால் தான் முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கும் இது தெரியாது. 7ஆம் தூதனுடைய ஊழியம் வெளிப்படுத்துவதை தவிர அந்த வெளிப்பாடு அவனாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அது பலமுள்ள தூதனுடைய ஊழியமாக இருக்கிறது. பலமுள்ள தூதன் யார்? உடன்படிக்கையின் தூதனாக இருக்கிறார். உடன்படிக்கையின் தூதன் யார்? அது தேவனாகிய கர்த்தராக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலத்திலே அவருடைய வருகையை கண்டீர்களா இல்லையா? நீங்கள் யாரை கண்டீர்கள்? அவருடைய வருகையை கண்டீர்களா இல்லையா? அவருடைய வருகை தான் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர் தெளிவா சொல்லிட்டார், அவர் செகண்ட் கம்மிங், இறங்கி வருவார். அல்லேலூயா. நான் பாட்டு கூட பாடுறோம், இறங்கி வந்தாரே அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. இப்படி பாடிட்டு அப்படி பின்னாடி போய் சொல்லுவாங்க, அவர் வரலையாப்பா, ஆண்டவர் வர காத்திருப்போம், ஆண்டவர் வர காத்திருப்போம், கர்த்தர் வர காத்திருப்போம். இந்த பரிசேயர் சதுசேயரை போல. அல்லேலூயா. என்ன நடக்குது? இந்த பரிசேயர் சதுசேயர் போல ஆண்டவர் வர காத்திருப்போம், ஆண்டவர் வர காத்திருப்போம் என்று சொல்லி அநேகர் உங்களை காத்திருக்க சொல்கிறார். எங்க காத்திருக்க சொல்றாங்க? ஏதேன் தோட்டத்திலே ஜீவனை பெறாதபடிக்கு, ஜீவனை இழக்கும்படிக்கு வேறொரு காலத்துக்கு பொறுத்து காண்பித்தானே ஆண்டவர் இனிமே தான் வரப்போகிறார் என்று. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் வரமாட்டாரப்பா. தேவன் அப்படியே சொல்லுகிறார். இல்ல இல்ல இல்ல, தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுவா போல, இங்க வந்துட்டாருன்னு சொல்லுவாரு, நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்லுவாரு, இருதயத்தை பகுத்தறிந்து ஆண்டவர்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் இல்லையாப்பா, அது சும்மா ஆவியப்பா, அது ஒரு ஆவியப்பா அப்படின்னு நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இவைகளை செய்யவே முடியாது. இருதயத்தை பகுத்தறிந்தது ஆபிரகாம் இடத்திலே பகுத்தறிந்த அதே தேவன் தான் இறங்கி வந்தார். மோசேயை சந்தித்த, முச்செடியிலே சந்தித்த அதே அக்னிசமம் தான் இறங்கி வந்தது. அந்த அக்னிசமம் தான் இயேசுவாக, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாக வந்த அதே இயேசுவாக இருந்தது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த இயேசு தான் இந்த காலத்திலே மறுபடியுமாக பிரணாம் என்ற அந்த சரீரத்துக்கு மேலாக வந்தது. அவர் பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தின் கீழாகத்தான் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நட்சத்திரத்தின் கீழாக எது சுட்டி காண்பிக்கிறது? அல்லேலூயா, அது மேசியாவை தான் சுட்டி காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி மேசியா பூமியிலே இருக்கிறார் என்பதை காண்பித்தது. அதே போல தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் அந்த தனிப்பட்ட பேட்டியில் கூட அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் பிறக்கும் பொழுது ஒரு ஒளி என் தலைக்கு மேலாக தொங்கியது என்று என் பெற்றோரால் நான் கூற கேட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுது 3 நட்சத்திரங்கள் ஒன்று கூடியது. அது பிரணாமுடைய பிறப்பல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து தொங்கினதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அவர் சொன்னார், எந்த ஒரு தீர்க்கதரிசனத்திலும் அவர் நேராக வந்து சொல்லவில்லை, நீ புகைக்காதே, குடிக்காதே, உன் சரீரத்தை எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்தாதே என்று எந்த ஒரு தீர்க்கதரிசனத்திலும் அவர் சொல்லவில்லை நேராக வந்து. என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிறப்பிலே அவர்கள் தீர்க்கதரிசி சுத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்று. பிறப்பிலே சுத்தம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி ஏன் மறுபடியும் தேவன் வந்து சரீரத்தில் இது எதையும் செய்யாதே என்று சொன்னார்? ஏனென்று சொன்னால் அவர் இறங்கி வந்தார். இந்த சரீரத்தில் தங்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். பிள்ளையாண்டான் நன்மை தீமை அறிய வரைக்கும் அவர் பொறுத்திருந்தார். நன்மை தீமை அறியக்கூடிய இடத்தில் அவர் வரும் பொழுது அவர் அங்கே தீர்க்கதரிசனத்தில் வந்து சொன்னார், சுழல் காட்டிலே, ஏ பிரணாமே, பிரணாமே, நீ புகைக்காதே, குடிக்காதே, உன் சரீரத்தை எவ்விதிலும் தீட்டுப்படுத்தாதே. ஏன் ஆண்டவரே, என் குடும்பம் சாராயம் விற்கிறது, நான் கொஞ்சம் குடித்தால் என்ன? என்னை பெண்மை தன்மை கொண்டவன் என்று என்னுடைய சிநேகிதர்கள் சொல்கிறார்கள், நான் புகைத்தால் என்ன? இதோ அநேக அழகுள்ள பெண்கள் என்னோடு கூட அப்படியாக பயணம் செய்கிறார்கள், அவர்களோடு கூட நான் சல்லாபம் வைத்தால் என்ன என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், இதை எல்லா தீர்க்கதரிசிகளும் செய்தது போல நான் ஏன் உன்னை செய்ய விட மாட்டேங்கிறேன் தெரியுமா? நான் இறங்கி வந்திருக்கிறேன்.
நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன் சரீரத்திலே நான் இறங்கி உன்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். நான் உனக்குள்ளாக வாசம் செய்து நான் நிற்கிற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் மோசேயினிடத்தில் சொன்னேன், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல என்ன பண்ணு, உன்னுடைய பாதரட்சை கழற்றி போடு என்று சொன்ன தேவன் தாமே உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ நிற்க போகக்கூடிய இடம் அல்ல, நான் நிற்கக்கூடிய இடம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மோசேயை செருப்பை கழற்றி போடு என்று சொன்ன, உன் பாதரட்சிகளை கழற்றி போடு சொன்ன அதே தேவன் தான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தத்தை நீ செய்ய வேண்டும். புகைக்காதே, குடிக்காதே, உன் சரீரத்தை எவ்விதத்திலும் திட்டுப்படுத்தாதே. ஏன்னு சொன்னால் உனக்குள்ளாக நான் இறங்கி இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், கடந்த 30 வருட காலமாக இந்த ஊழியத்தை தேவன் தாமே, பரலோகத்தின் தேவன் தாமே கீழே இறங்கி வந்து இவை யாவற்றையும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் என்று 5வது முத்திரையிலே 200வது பேராவிலே இதை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதிசயம் அதிசயம், இதை கண்டீர்களா? அப்படி என்று சொன்னால் ஞாயிறு என்று அந்த 7வது முத்திரை என்னவென்று நான் சொல்ல மாட்டேன். 7வது முத்திரை அரை மணி நேர அமைதலை கொண்டிருந்தது. அந்த அரை மணி நேர அமைதல் தான் இனி காலம் செல்லாது என்பதாகும். அதான் பிளவு மெசேஜில் அதை சொல்கிறார். இனி காலம் செல்லாது என்பதுதான் அந்த அரை மணி நேர அமைதல் என்று சொல்கிறார். இதுக்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. அந்த அரை மணி நேர அமைதல் என்பது இனி காலம் செல்லாது. அந்த பலமுள்ள தூதனுடைய ஊழியம் தான் அந்த அரை மணி நேர அமைதலாக இருக்கிறது. அந்த அரை மணி நேர அமைதல் தான் அவருடைய வருகையை சுட்டி காண்பித்ததாக இருக்கிறது. அவர் இந்த பூமியில் இருக்கிறார் என்பதை அந்த அரை மணி நேர அமைதல் தான் காண்பித்தது. அவர் அப்படியாக தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக துவக்கம் முதல் தீர்க்கதரிசனுடைய பயணம் முடியும் வரைக்கும் அவருடைய வருகையின் ஊழியம் நடந்து முடிந்து விட்டது. அதில் தான் தெய்வ காலம் இருந்தது. 3வது முத்திரையிலே சொல்லும்பொழுது அவர் வரும்போது என்றால் ஒருவன் எடுத்துக்கொள்வது சென்றான், நான் தான் செல்வேன் என்று சொன்னாரே, அந்த ஒருவன் அவர் தேவன் எனக்கு வாக்களிக்கிறார் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு வாக்களித்து இருக்கிறார். தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் வருகையிலே என்னை எடுத்துக்கொண்டு போவதாக எனக்கு வாக்களிக்கிறார் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னபடியே ஒரு இமை பொழுதிலே தேவனுடைய தீர்க்கதரிசியை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொண்டு போனார். அல்லேலூயா. மரிக்கும் போது அந்த சரீரம் இங்கே தான் கிடக்கும். அல்லேலூயா. நாம் இந்த சரீரத்தை விட்டு போகும்போது நாம் அப்படியாக பூமியிலே இந்த மண்ணான சரீரம் கீழே தான் கிடக்கும். ஏனென்று சொன்னால் மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவா. இது யாருக்கு? பாவத்தின் வழியாக பிறந்த அனைவருக்கும் உண்டு. அல்லேலூயா. இந்த பாவ சரீரம் மாம்சமும் ரத்தமும் கலந்த இந்த 16 மூலக்கூறுடைய சரீரத்தை யாராலும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லவே முடியாது. அல்லேலூயா. எல்லோரும் மரித்துதான் எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்ல முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து அநேகர் பேசுகிறார்களே இந்த கடைசி கால செய்தியிலே. கொஞ்சமாவது கண்ணு இருக்குதா? காது இருக்குதா? கண்ணு இருக்குதா? முதல்ல அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து கூட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலே சென்றார்களே, அவர்கள் மரிக்கவில்லையா? அவர்கள் மரித்து உயிர்த்தெழுந்து தானே எடுத்துக்கொள்ளப்படுவதிலே போனார்கள். எலியா கூட அக்கினி ரதத்திலே ஏறி போகும்போது யோர்தானை கடக்கவில்லையா? யோர்தான் என்றால் மரணம் என்று தெரியவில்லையா? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தனியாக மேலே போனார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒருத்தன் அவருக்கு பேர் வச்சான் தோட்டக்காரன், இன்னொருத்தன் பேர் வச்சான் கூட வந்த வழிபோக்கன்னு. அவர் கண்ணை திறந்த பிறகு தான் எல்லாரும் சொன்னாங்க அவர் ஆண்டவர்னு. அல்லேலூயா. இன்னைக்கு என்கிட்ட மெசேஜ் சொல்றான், அது தீர்க்கதரிசி பிரணாமு, இது வந்து இது வந்து பரிசுத்தாவி. அடப்பாங்களா, அது தாண்டா 2வது வருகை. உங்கள் கண்கள் திறந்தால் தான் அது தெரியும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் தியாஃபினி பாடியில் அவர் இந்த காலத்திலே வந்தார். அந்த தியாஃபினி பாடியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தான் உங்களுடைய கண்களை திறக்க முடியும். அந்த வேதவசனம் சொல்கிறார், கண்கள் இருந்தும் காணாமலும், அல்லேலூயா, காதுகள் இருந்தும் கேளாமல் போனார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் உங்களுக்கு சொல்றார். உங்களுக்கு குறித்து தான், உங்களுடைய பிதாக்களை குறித்து தான் சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் கூட இந்த எண்ட் டைம் மெசேஜில் இந்த புக்கு இந்த சீடியை வச்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க கண் இருந்தும் கூடாகும். தீர்க்கதரிசி மெசேஜில் இருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசி பிரணாம் சொன்னவர்களை விசுவாசிக்காதவர்கள் தீர்க்கதரிசி பிரணாமை எப்படி விசுவாசிப்பார்கள்? அல்லேலூயா. எங்களுக்கு ஆபிரகாமை தெரியும், எங்களுக்கு பிரணாமை தெரியும். நீங்கள் அவர் வருகை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் ஆபிரகாமை அல்ல, பிரணாமுக்கு இந்த செய்திகளில் இருந்து பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சபையிலே தேவனுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவள் சபையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள தேவன் இந்த வார்த்தையிலிருந்து அவள் எடுக்கப்பட வல்லவராய் இருக்கிறார்.
ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அவருடைய மனவாட்டியை அவருடைய விழாவில் இருந்து அவர் எடுத்தார். அந்த விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மனவாட்டி நிசய ஆலோசனை சங்கத்தில் விழுந்து போனார். ஆனால் இந்த 7 முத்திரையிலிருந்து வெளிப்பட்ட அந்த மனவாட்டியோ யாராலும் விழவே வைக்க முடியவே முடியாது என்று தேவனுடைய சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சொல்கிறார், அந்த மனவாட்டியை 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டின் கீழாக வந்த மனவாட்டியை யாராலும் விட வைக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவளும் வார்த்தையாக மாறிவிட்டாள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதனாலே இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, did you see the second coming? நீங்கள் 2ஆம் வருகையை கண்டீர்களா? நீங்கள் மாத்திரம் கண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தான் அந்த உயிர்த்தெழுதல், உங்களுக்கு தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அது எப்பொழுது என்று சொன்னால் யோவானை இங்கே ஏறி வா என்று சொன்ன சத்தம் ஒரு நாளிலே உங்களிடத்தில் அது கேட்கும். அல்லேலூயா. அது கேட்கப்படும் போது அந்த நிமிஷத்தையும் அந்த நாளிகையும் ஒரு மனுஷனும் மறியான். அல்லேலூயா. நீங்கள் உடனடியாக பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவீர்கள். இதுக்கு சரியான தகுதி, இதுக்கு சரியான தகுதி உங்கள் காலத்திலே உங்களிடத்திலே பேசிய இந்த ஒளிநாடா சத்தத்துக்கு நீங்கள் அப்படியாக முற்றிலுமாக விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைக்கு வார்த்தை, ஒரு வார்த்தையின் நிமித்தம் தான் இன்று வரைக்கும் நமக்கு மரணம் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தையை விசுவாசித்தனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு உண்மையான விசுவாசி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையும் இந்த வேதாகமத்தையும் முழுமையாக விசுவாசிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லேலூயா. அவர் முடிந்தது என்று சொன்னால் முடிந்ததுதான். அது ஏன் இப்படி முடிக்க வேண்டும் அப்படி முடிக்க வேண்டும் என்று தேவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் முடிந்தது என்று சொன்னால் முடிந்ததுதான். நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க பாருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொன்று விசுவாசிக்க பாருங்கள். ஆண்டவர் மீதியானதை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் அவருடைய வருகையை கண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். வார்த்தை தான் தேவன், அந்த வார்த்தை தான் மாம்சமானது, அந்த வார்த்தை தான் அக்கினி ஸ்தம்பமாகினது, அந்த வார்த்தை தான் மேக ஸ்தம்பமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் அது இறங்கி வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது தூதன் பிரணாமுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். லூக்கா 17:30 வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரமும் மல்கியா 4:5-6 வசனங்களையும் கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீ நிறைவேற்றி காண்பித்தீரானவரே. இது ஆண்டு தாமே ஆரவாரத்தோடு பிரதான சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் நீ இறங்கி வருவீர் என்று சொன்ன வாக்கு தத்தமானது அது 1963 அது எல்லாவற்றையும் நீர் முடித்தீரானவரே. தேவ காலம் தோன்றதுக்காக நன்றி. 7ஆம் தூதன் செய்தி அளிக்கும் அதே தருணத்தில் தேவ காலம் முழுங்கும் என்று நீ சொன்னீர். நீ சொன்னபடி அதை நிறைவேற்றி முடித்தீரானவரே. இந்த கடைசி நாட்களிலே நோவாவை போல லோத்தை போல கர்த்தாவே இந்த நாட்களிலே அவருடைய செய்தி பிடித்துக் கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்காமல் ஓடும்படிக்கு எங்களிடத்தில் வந்த இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் இங்கே கூடியிருப்பவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் கர்த்தாவே நாங்கள் அவரை தோட்டக்காரராக அல்ல ஆண்டவரே கர்த்தாவே, ஏதோ ஒரு ஒளிநாடாவாக அல்ல ஆண்டவரே, அது வழிபோக்கனாக அல்ல, அது ஒரு செய்தி புத்தகமாக அல்ல ஆண்டவரே, நீர்தான் என்பதை இந்த வார்த்தை என்பதை நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யும். அல்லேலூயா. மற்றவர்கள் இதை தோட்டக்காரன் என்றும் ஆண்டவரே மற்றவர்கள் இதை கர்த்தாவே வழிபோக்கன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளைகளே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் கண்களை திறந்து நீர் எங்கள் மத்தியிலே ஜீவனுள்ளவராக நீர் காட்சியளித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும், உடைய வார்த்தையினாலே நிரப்பும். உடைய வார்த்தையை விட்டு கர்த்தாவே நாங்கள் இடதுபுறமாவது வலதுபுறமாக சாயாதபடிக்கு உடைய வார்த்தையின் நேர்பாதையிலே நாங்கள் கடந்து போக கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், அவர்கள் இருதயத்தின் விண்ணப்பங்களை கேட்டுள்ளும். ரசிக்கப்பட முடியாதவர்களுக்கு கர்த்தாவே ரசிக்க முடியாத இந்த கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். உங்களுடைய செய்தி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உள்ளதாக போய் சேரத்தக்கதாக ஆண்டவர் இதை வாசிக்கிறவர்களும் ஒளிநாடல் கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் கண்களை திறக்கும்படியாக இந்த வேலையில் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.